Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னிலிருந்து நாம் ஒரு கண்டினியூஸ் சீரீஸ் பார்க்க போகிறோங்க. அந்த சீரீஸில் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற கான்வர்சேஷன் சென்டென்ஸ் வந்து ஒரு 100 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 100 சென்டென்சஸுமே நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடியோவில், அதாவது ஒரு கிளாஸில் நம்ம வந்து 5 பேட்டர்ன் எடுக்க போகிறோம். அந்த 5 பேட்டர்னில் நம்ம வந்து 2 சென்டென்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிளாஸில் நம்ம 10 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி 10 கிளாஸில் நம்ம வந்து 100 நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி கான்வர்சேஷன் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை, இந்த சீரீஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். உங்களோட இங்கிலீஷை, உங்களோட இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எந்த மாதிரி பேட்டர்ன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம 5 பேட்டர்ன் பார்க்க போகிறோம். அந்த 5 பேட்டர்ன் வந்து என்னென்ன அப்படிங்கிறது நம்ம கீழே இந்த சென்டென்சஸ் தந்திருக்கே இருக்க பாருங்கள். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, உங்களுக்கு பொறுமை இல்லை. உங்களுக்கு பொறுமை இல்லை. செகண்ட் பேட்டர்ன் என்னென்னா, எப்படிப்பட்ட பெண் அவள். நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அவள் வந்து எப்படிப்பட்ட பொண்ணு, அது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டைப்பில் நம்ம செகண்ட் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்கம் டாக்டராக ஆசை, மறுபக்கம் ரத்தத்துக்கு பயப்படுகிறாள். ஒரு பக்கம் வந்து அவள் அப்படி ஆகணும்னு ஆசை, மறுபக்கத்தில் அவளுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதுதான் நான் செல்ல விரும்பும் இடம். இதுதான் நான் செல்ல விரும்பும் இடம், இல்லாட்டி இதுதான் வந்து நான் பார்க்க வேண்டிய படம், அந்த மாதிரி டைப்பு. நெக்ஸ்ட் என்னென்னா, கோவா கடற்கரை நான் இதுவரை சென்ற சிறந்த கடற்கரைகளில் ஒன்றாகும். இப்போ நாம் கேஷுவலாக பேசும்போது நான் போன டெம்பிள்ஸ்லேயே இந்த டெம்பிள்ஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டர்னும் அதுக்குரிய சென்டென்சஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அவள் எப்படிப்பட்ட பெண். அவள் எப்படிப்பட்ட பெண். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாட் சார்ட் ஆஃப் அ கேர்ள் ஷி இஸ். வாட் சார்ட் ஆஃப் அ கேர்ள் ஷி இஸ் அப்படின்னு நம்ம சொல்லுங்க. இங்கே வந்து எப்படிப்பட்ட அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வாட் சார்ட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, எப்படிப்பட்ட அப்படின்னா வாட் சார்ட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள், எல்லா விதமான ஆடைகளும் அணிகிறாள். எல்லா விதமான ஆடைகளும் அணிகிறாள். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, she wears all sort of dresses. she wears all sort of dresses அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இங்கே வந்து நம்ம எல்லா விதமான அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் இங்கிலீஷில் நம்ம all sort of அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, கிளியர். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அப்படிப்பட்டவர்களே நாங்கள் விரும்பவில்லை. அப்படிப்பட்டவர்களை நாங்கள் விரும்பவில்லை. இந்த சென்டென்ஸை நம்ம வந்து சார்ட் ஆஃப் வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, we don't like that sort of people. we don't like that sort of people அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னென்னா சார்ட் ஆஃப் வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வாங்க நம்ம செகண்ட் பேட்டர்ன் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்னோட சென்டென்ஸ் என்னன்னா, ஒரு பக்கம் டாக்டராக ஆசை, மறுபக்கம் ரத்தத்துக்கு பயப்படுகிறார். ஒரு பக்கம் டாக்டராக ஆசை, மறுபக்கம் ரத்தத்துக்கு பயப்படுகிறார். இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, on the one hand he wants to be a doctor, on the other he is scared of blood. on the one hand he wants to be a doctor, on the other he is scared of blood அப்படின்னு நம்ம சொல்லுங்க. இங்கே வந்து நம்ம ஒரு பக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம ஆன் தி ஒன் ஹேண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில் இந்த ஃப்ரேஸை. அதே மாதிரி மறுபக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு வந்து ஆன் தி அதர் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, வாங்க இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் படிப்பில் பலவீனமாக இருந்தாலும் மறுபக்கம் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். ஒரு பக்கம் வந்து அவள் வந்து படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து அவளுக்கு ஐஏஎஸ் ஆக வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறா அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில். on the one hand she is weak in studies, on the other she wants to become an IAS. on the one hand she is weak in studies, on the other she wants to become an IAS அப்படின்னு நம்ம சொல்லுங்க. ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, on the one hand and on the other அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம்.
சென்டென்ஸ் பாருங்க. இதுதான் நான் செல்ல விரும்பும் இடம். இதுதான் நான் செல்ல விரும்பும் இடம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திஸ் இஸ் த பிளேஸ் ஐ வாண்ட் டு விசிட். திஸ் இஸ் த பிளேஸ் ஐ வாண்ட் டு விசிட் அப்படின்னு நம்ம சொல்லுங்க. இங்கே வந்து நம்ம இதுதான் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்வோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம திஸ் இஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் பார்க்க ஆவலாக இருக்கும் படம் இது. நான் பார்க்க ஆவலாக இருக்கும் படம் இது. இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திஸ் இஸ் தி மூவி ஐ எம் கீன் டு வாட்ச். திஸ் இஸ் தி மூவி ஐ எம் கீன் டு வாட்ச் அப்படிங்கிற மீனிங் தருங்க. இங்கே வந்து கீன் அப்படின்னா ஆவல் அப்படிங்கிற மீனிங் நமக்கு தரும். அதே மாதிரி திஸ் இஸ் தி மூவி அப்படின்னா படம் இது அப்படிங்கிற நமக்கு மீனிங் தரும். ஓகே, கிளியர்? அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பேட்டர்ன். தாஜ்மஹல் நான் இதுவரை பார்த்த சிறந்த வரலாற்று நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். தாஜ்மஹல் நான் இதுவரை பார்த்த சிறந்த வரலாற்று நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். இந்த சென்டென்ஸை நம்ம இப்போ வந்து இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, தாஜ்மஹல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் ஐ ஹவ் சீன் so far. தாஜ்மஹல் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் ஐ ஹவ் சீன் so far அப்படின்னு நம்ம சொல்லுங்க. இந்த சென்டென்ஸில் நம்ம எடுத்த பேட்டர்ன் என்னென்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு என்னென்னா நம்ம தமிழில் சிறந்ததில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க, அதுக்கு தான் நம்ம ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் நாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளியர்? இப்போ வாங்க நம்ம லாஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, அவருக்கு பொது அறிவு இல்லை. அவருக்கு பொது அறிவு இல்லை அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, he lacks common sense. he lacks common sense அப்படின்னு நம்ம சொல்லுங்க. இங்கே வந்து நம்ம எடுத்த பேட்டர்ன் என்னென்னு லேக்ஸ். லேக்ஸ் அப்படின்னா எப்போவுமே என்ன மீனிங் தரும்னா, ஒன்றா வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிற மீனிங்கும் தரும், அப்படி இல்லாட்டி இல்லை அப்படிங்கிற மீனிங்கும் தரும். இங்கே வந்து என்ன, இங்கே அவருக்கு வந்து பொது அறிவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் he lacks common sense அப்படிங்கிற இந்த ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எங்களிடம் விடாமுயற்சி இல்லை. எங்களிடம் விடாமுயற்சி இல்லை அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், we lack perseverance. we lack perseverance அப்படின்னு நம்ம சொல்லுங்க. இங்கேயும் நான் சொன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், லேக் அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த 5 பேட்டர்னுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அண்ட் வித் குவிக் கிளான்ஸ் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, சார்ட் ஆஃப் அப்படிங்கிற அந்த பேட்டர்னில் நம்ம என்ன பார்த்தோன்னா வாட் சார்ட் ஆஃப் அப்படிங்கிற பார்த்தோம், ஆல் சார்ட் ஆஃப் அப்படிங்கிற சென்டென்ஸும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆன் தி ஒன் ஹேண்ட் அண்ட் ஆன் தி அதர் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் தேர்ட் என்ன பார்த்தோன்னா திஸ் இஸ் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட், அதாவது சிறந்ததில் ஒன்று அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா லேக். லேக் அப்படின்னா தமிழில் வந்து ஒன்றை வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிற அர்த்தம் தரும், அப்படி இல்லாட்டி இல்லை அப்படிங்கிறதுக்கும் நம்ம லேக் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். And yeah, that is all for today. Hope these 5 patterns was very useful for you. And இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் 5 பேட்டர்ன் another 5 பேட்டர்னோட நம்ம 10 sentences நம்ம பார்க்கலாங்க. And until then, thank you. Happy learning.